இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால வலம் வர நேம் தான் வைஷ்ணவி. இவங்க யாருன்னா விஜய் தலைவராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம்ன்ற இந்த கட்சியில கொஞ்சம் மாசமா சோசியல் மீடியால டிவிகே அக்கா அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரெண்ட்ல இருந்தவங்க தான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? விஜயோட பேரா இருக்கட்டும், டிவிகேன்ற இந்த கட்சியா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு தன்னோட ஃபேஸை நல்லாவே ட்ரெண்டாக்கி யூஸ் பண்ணிட்டு இப்ப விஜய் கட்சியில ஒரு போஸ்டிங்கும் தரல, எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கல, கண்டுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி விலகி போறதா அறிவிச்சிருக்காங்க. அவன் கட்சியில பல வருஷமா பாடுபட்டு முகம் தெரியாம கூட எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச ஃபேம அவங்க மக்கள் பணியில ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இவங்க விவரம் தெரியாம பேசுறதா நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஃபேமிலியில இருந்து வந்திருந்தாலுமே இந்த அக்காவால என்ன ஆக போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் தான். இப்போ ஒரு புது கட்சி நல்லா ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வீழ்த்தணும் அப்படின்னா முதல் ஆயுதம் இந்த பொண்ணுங்களை வச்சு ஏதாவது சென்டிமெண்டா ஏதாவது பண்றதுதான். சீமான் கட்சியில எப்படி சீமானை வீழ்த்துறதுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சோ அந்த மாதிரி விஜய்க்கு ஏதாவது ஒன்று நடக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்குது. இப்போ கமல் சாரோட கட்சியெல்லாம் பல பேத்துக்கு தெரியாது. ஆனால் டிவிக்கே யாருன்னு கேட்டால் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் நிறைய பேத்துக்கு இங்கே தெரியுது. அதை விடுங்க, 2026 அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் எலெக்ஷன்றது ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு பெரும் பங்கு இந்த விஜய் சார் போகிற வர இடமெல்லாம் 2026 சொல்லியே அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஒரு 3 மாத காலமாவே தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் ஞாபகம் வந்தாலே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்றலாம் மறந்து இப்போ டிஎம்கேவா டிவிகேவான்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், சோசியல் மீடியா மட்டும் இல்லை நிஜ லைஃப்ல இங்கே நிறைய பேர் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் கட்சி ஆரம்பிச்சா 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல ஆட்சியவே பிடிப்பாங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்கு. எனக்குமே சந்தேகம் இருக்கு. பட் கடைசி நேரம் என்ன வேணா மாறலாம் இல்லையா? சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. நாளைக்கு டிவிக்கு ஜெயிச்சு ஆட்சியை கூட பிடிக்கலாம். இல்லை ஜெயிக்க முடியலன்னா விஜய் சார் மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு 4-5 பேர் இல்லை 10 பேர் எம்எல்ஏவா ஜெயிச்சு சட்டசபையில் கூட நுழையலாம் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால தான் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட முக்கிய தலைகள் எல்லாருமே இப்போ விஜய் சாரை பற்றி ஏதாவது ஒரு சில வன்மங்களை பற்றியோ இன்டைரக்டாவோ இல்லை டைரக்டாவோ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஹெட்லைனாக முன்னாடி வரும். ஸோ இது எல்லாமே வந்து தான் இவங்களுக்கு தேவையில்லாத ப்ரொமோஷன்ஸ் வருது. இவங்க ப்ரொமோஷன் பண்ண தான் சோசியல் மீடியாவில் மட்டுமே ட்ரெண்டிங் ஆகக்கூடிய இந்த கட்சி நியூஸ் பேப்பர்லையும் ட்ரெண்டிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவுன இந்த பெரிய தலைகளுக்கு டிவிகே ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சலாம் போடுங்க. அவங்கள திட்டிக்கிட்டுலாம் இருக்காதீங்க, சரிங்களா? பார்க்கலாம் 2026 எலெக்ஷன் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. உங்களோட சப்போர்ட், ஆதரவு யாருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அழகா இருந்தா பாலிடிக்ஸ்குள்ள வரக்கூடாது முடியல. 20 years அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு 1 year தான் ஆகுது. Please don't feel bad for the negative comments all. Just move on. என்னுடைய பொது வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா.